அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன மாதிரியான பார்த்தோன்னா ஒரு அதிசயங்கள் நடக்கும் அப்படின்றது யாராலையும் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக யூகிக்கவே முடியாது. நான் பர்சனலாக என்னுடைய பாலிடிக்ஸ் லைஃப்பில் பார்த்துட்ருக்கிறதும் பலருடைய பார்த்தோன்னா பாலிடிக்ஸ் லைஃப்பில் பார்த்துட்ருக்கோம் பாரு விஷயங்களாக பார்க்கும்போது சத்தியமாக செம பெரிய மிராக்கில் இருக்குது. எப்போ எந்த நேரத்தில் யார் கீழே இறங்குவாங்க, எப்போ எந்த நேரத்தில் பார்த்தோன்னா யார் உச்சாணியில் போயிட்டு உட்காருவாங்க, உச்சத்தில் போயிட்டு உட்காருவாங்க, யார் உச்சத்தில் பார்த்தோன்னா இருக்கக்கூடிய ஆள் எப்போ தொப்புன்னு கீழே பார்த்தோன்னா விழுவாங்க, இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் யாராருக்கெல்லாம் இதெல்லாம் நிரந்தரம்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு நிரந்தரமே கிடையாது. கட்டாயம் மேலே ஏறினாலும் கீழே பார்த்தோன்னா இறங்கிடுவாங்களே. இப்போது நான் வளரவே கூடாது, நம்ம டெவலப்மெண்ட் ஆகவே கூடாது, நம்மளுடைய வளர்ச்சி பல பேருக்கு பார்த்தோன்னா நம்மளை விட நல்லா பேசுகிறாங்க, நம்மளை விட அதிகமாக பார்த்தோன்னா உழைக்கிறாங்க, நம்மளை விட பார்த்தோன்னா நல்ல ஸ்பிரிச்சுவலாக பார்த்தோன்னா இருக்காங்க, நம்மளை விட எல்லா விஷயங்களும் பார்த்தோன்னா இருக்குது, அதனால் நம்ம வளரவே பார்த்தோன்னா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரூல் பண்ணி நம்மளை டாமினேட் பார்த்தோன்னா பண்ணி நம்மளை ஒதுக்கி பார்த்தோன்னா வச்சு நம்மளை வெளியே தெரியாமல் பார்த்தோன்னா பார்த்துக்கூடிய ஒரு வேலைகள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த அரசியல் என்ன மாதிரியான ஒரு மாயாஜாலத்தை நிகழ்த்தும் அப்படின்னா, யாரெல்லாம் இப்படி பண்ணாங்களோ அவர்களுக்கு நம்ம திரும்ப இப்படி பண்ணக்கூடிய பார்த்தோன்னா இந்த கர்மா கரெக்டாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருமே. அது சத்தியமான ஒரு உண்மை. ஏன்னா யாரெல்லாம் நான் வளரக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய வளர்ச்சிக்காக என்கிட்ட பார்த்தோன்னா நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். நம்மக்கிட்ட நிற்கக்கூடிய ஒரு சூழல் பார்த்தோன்னா உருவாகும். யாரெல்லாம் பார்த்தோன்னா நமக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல, நமக்கான பார்த்தோன்னா ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்காம நம்மளை ஓரங்கட்டி பார்த்தோன்னா வச்சாங்களோ, ஒதுக்கி பார்த்தோன்னா வச்சாங்களோ, அவர்கள் எல்லாருமே அதே மாதிரி ஓரங்கட்டப்பட்டுட்டு அவர்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி பார்த்தோன்னா மறுபடியும் கிடைக்கணுன்றதுக்காக திரும்ப நம்மக்கிட்ட நிற்கக்கூடிய ஒரு சூழல் பார்த்தோன்னா உருவாகலாம். யாரெல்லாம் இங்கே பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு பார்த்தோன்னா இருந்தோமோ, யாரெல்லாம் பெரிய லெவலில் இவர் தான் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தோன்னா இருந்தோமோ, அவர்கள் எல்லாம் திரும்ப நம்மக்கிட்ட நிற்கக்கூடிய என்கிட்ட நிற்கக்கூடிய ஒரு சூழலை இந்த அரசியல் பார்த்தோன்னா உருவாக்கி கொடுக்கும். அதனால தான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயங்கள், அரசியலில் எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எப்பேற்பட்ட அதிசயங்கள் வேண்டுமானாலும் நிகழலாம். இதுதான் அதுதான் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எதையும் சொல்லவே முடியாது. என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வேணாலும் நிகழலாம். ஒரு காலகட்டத்தில் அப்பா அவ்வளோ பெரிய ஆளுங்க, எவ்வளோ பெரிய பார்த்தோன்னா விஷயங்க, இன்றைக்கி பாருங்கள் அப்படி தான். அதான் சத்தியமான பார்த்தோன்னா ஒரு உண்மை. ஸோ அதனால் இந்த அரசியல் பொறுப்புன்றது, நம்ம இந்த பதவின்றது 4 பேருக்கு நல்லது நடக்கணும், நம்ம கட்சிக்காரங்களுக்கு நல்லது பார்த்தோன்னா நடக்கணும், நம்ம சார்ந்த கொள்கைகளுக்கு நல்லது நடக்கணும், நம்மளுடைய கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லது பார்த்தோன்னா பண்ணி கொடுக்கணும், இந்த மக்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்கணும், நம்மளுடைய இந்து மதத்துக்கு நல்லது பார்த்தோன்னா பண்ணி கொடுக்கணும், இந்த தேசத்துக்கு நல்லது பார்த்தோன்னா பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கோடு உழைச்சோம் அப்படின்னா நிச்சயமாக ஏற்றம் மட்டும்தான் இருக்கும், இறக்கம் அப்படின்ற ஒரு விஷயங்களே கிடையாது.